என்ன மிங்காரி? வானரி விருந்துக்கு வந்தவியெல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாவே. போய் சொல்லாதங்க வானரி, வாசல்ல அவ்வளவு செருப்பு கிடக்கு. எல்லாரும் இங்கே தானே இருக்காவே. பேத்தி எங்க கூட போ வச்ச மாதிரி போ வச்சிட்டு எல்லாரையும் மறுபடியும் காலையிலே சம்மந்தி கூப்பிட்டுட்டாவ போல. என்னையும் காலையில டிபன் சாப்பிட வந்துருங்கன்னு சொன்னாவே. அதான் சம்மந்தி என்ன சமைச்சிருக்காவன்னு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பூரிக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு பூரிக்கு கிழங்கு அவிச்சாச்சா? பூரிக்கு புண்ணாக்கு அவிச்சு வச்சிருக்கு. வானரி வேலையாடாதங்க வானரி, சம்மந்தி எங்க கூப்பிடுங்க, நான் அபியிட்ட பேசிக்கிறேன். ஏ மீன்காரி, நேத்து 3 வேளை தின்னுட்டு போனியே, இப்போ வந்து திரும்ப காலையில என்னதுன்னு கேக்கா? உனக்கு யார் வீட்ல சாப்பிடலாம் அலைவியோ? இங்க இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற மரியாதை எங்க பேர் சொல்லிவிட்டேன். வானரி சும்மா இருங்க வானரி, எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லயே இருப்பீங்க. காலையில இன்னும் காபி போட்டு தரலையோ? அதான் ரொம்ப கோவமாவும் சூடாவும் இருக்கிய போல. சம்மந்தி 2 காபி கொண்டு வாங்க, எனக்கு ஒண்ணு வானருக்கு ஒண்ணு. ஆமா, காப்பி கொண்டு வந்து மீன்காரி மூஞ்சிலே ஊத்து, இல்லனா நிக்க வச்சு அந்த தலையிலே ஊத்து. அப்பயா இந்த 3 முடிய வாரி கட்டியலான்னு பாப்போம். சம்மந்தி வாங்க சம்மந்தி. சம்மந்தி காலையில டிபன் செஞ்சாச்சா? இல்ல சம்மந்தி, இங்கே ஒரே பிரச்சனையா இருக்கு சம்மந்தி. என்னாச்சு சம்மந்தி, என்ன பிரச்சனை? அப்படி எதுவா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லுங்க. ஆமா, பிரச்சனை சொன்னா அப்படியே தீர்த்து வச்சிருவாரு. வானரி சம்மந்தி வீட்ல ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சம்மந்தி, நான் தீர்த்து வைக்கேன். சம்மந்தி அது வந்து ஏமா, இந்த மீன்காரிட்ட எல்லாம் சொல்லாதம்மா, இவளே டெங்கு கொசு மாதிரி ஊருக்கே பரப்பி விட்டுருவா. சம்மந்தி அப்படிலாம் கிடையாது சம்மந்தி, என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் அப்படியே இருக்கும். ஆமா, இருக்கும். உடனே வாய்ஸ் மெசேஜ் போடுவா. சம்மந்தி வீட்டு விஷயத்தெல்லாம் அப்படி சொல்லுவேனே. ஓ, இது வரைக்கும் நீ சொன்னதில்ல பாரு. என் வீட்டு விஷயம் என்ன போதும், உடனே மெசேஜ் போட்டுருவா. ஏமா, இந்த மீன்காரிட்ட எல்லாம் நீ எதுவும் சொல்லாதம்மா. சரோஜாவிய வேற யாரு, நம்ம வீட்டு சம்மந்தி தானே, அவியலுக்கு தெரியாம எப்படி? சம்மந்தி, உனக்கு பெரிய சம்மந்தி கிடைச்சிட்டா. இந்த மீன்காரிட்ட சொன்னா உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு சொன்ன மாதிரி. சம்மந்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, நம்ம ரூபி இருக்கால. ஆமா, அந்த பிள்ளைக்கு என்ன? அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால தானே இங்க எல்லாருக்கும் விருந்தே கொடுக்கறியே. அவளுக்கு என்ன சம்மந்தி? ரூபிக்கு பேய் பிடிச்சிருக்கு சம்மந்தி. என்ன மீன்காரி இவ்வளவு லேட்டா? ஐயோங்க. உன்னைய கடிச்சிரும். நேத்து சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்னைக்கு பேதி இருக்கு பாருங்க மீன்காரிக்கு. இவன் இந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாளா? நீனும் அந்த மீன்காரியை நம்பிட்டு எல்லா கதையும் சொல்லிருந்தாங்க. சரோஜா சும்மா இருமா, சம்மந்தி கிட்ட சொல்லாம எப்படி? சோ, உன்னையெல்லாம் என்ன சொல்லனே தெரியலமா. சம்மந்தி நிஜமாலே அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஆமா சம்மந்தி, வெளியே யார்ட்டையும் சொல்லிராதங்க. சரி சம்மந்தி, அந்த பிள்ளை எங்க இருக்கு? எங்க வீட்ல தான் இருக்குது. பேயினோன்னு எப்படி பேதில போற பாருங்க மீன்காரி. ஏக்கா, சாமியார கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா பேய் ஓட்டுறவியல எப்படிக்கா போய் கூப்பிடுறது? என் மகளுக்கு தான் பேயே பிடிக்கலையே. ஆனந்தி அங்க நின்னுட்டே இருந்தா உங்க மகளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவ. இல்லனா ஏதாவது சந்தேகம் வந்துரும், அதனால தான் உன்னை கூட்டிட்டு வேகமா வந்தேன். ஏக்கா, பேய் ஓட்டுறவியல நம்ம எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? ஆனந்தி நிஜமாலே பேய் ஓட்டுறவியல கூட்டிட்டு வந்தா மாட்டிக்கிடுவோம். அதனால அதெல்லாம் சரிபட்டு வராது. பேய் ஓட்டுற மாதிரி நடிக்கிறவியல தான் கூட்டிட்டு போகணும். பேய் ஓட்டுற மாதிரி நடிக்கிறவியல நாம எங்கக்கா போய் கண்டுபிடிக்க? அதான் எனக்கும் தெரியல ஆனந்தி. உன் புருஷனுக்கு போன் போடுறியா? அவருக்கா? எதுக்குக்கா? அவரை வர சொல்லி பேய் ஓட்டுற சாமியார் மாதிரி நடிக்க வச்சிருவோம். ஏக்கா, என் புருஷனை தாங்க எல்லாருக்கும் தெரியுமே, பேரவே எப்படி? அது ஆனந்தி, தலையில பிக்கி தாடி கிடியெல்லாம் ஒட்டிட்டா கண்டுபிடிக்க முடியாது. வேற யாரோதான் வந்திருக்காவன்னு நினைச்சுக்கிடுவாவ. கைவசம் நம்மகிட்ட வேற ஆள் இல்ல பத்தியா? உன் புருஷனுக்கு போன போடு. இந்த மாதிரி ஆயி போச்சு, தலையில பிக்கு வச்சிட்டு தாடி வச்சிட்டு வாங்கன்னு சொல்லு. ஏக்கா, அவரு வெளியூர்ல இருக்காருக்கா. பரவாயில்ல ஆனந்தி, வேற யார்கிட்டயும் போய் உதவின்னு கேட்க முடியாது. உன் சொந்தக்காரவியலுக்கு யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா?
ஓடிட்டு இருக்கு. நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். இப்ப அந்த 50,000 ரொம்ப முக்கியம். என்ன ஆனந்தி பெல் அடிக்குதா? அடிக்குதுக்கா. நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டா? இல்லக்கா வேண்டாம், நானே பேசுறேன். ஹலோ, ஏங்க? என்ன ஆனந்தி, நான் வேலை விஷயமா இருப்பேன்னு தெரியாதா? எதுக்கு போன் போட்டுட்டே இருக்கா? ஏங்க நான் காலையில இருந்து போன் அடிக்கல, ஒரு தடவையாவது எடுத்து பேசலாம்ல நீங்க? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு தெரியுமா? என்னாச்சு ஆனந்தி? நான் அதுக்கு மேல டென்ஷன்ல இருக்கேங்க. என்ன பிரச்சனை சொல்லு. ஏங்க நம்ம பிள்ளை அந்த சரோஜா இருக்கால, அவளை அடிச்சு வீட்டுல மாட்டிக்கிட்டா. என்னது, சரோஜாவை அடிச்சாளா? இவன் எதுக்கு அவளை போய் அடிச்சா? சரோஜா வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்க போயிருக்கும் போது தூங்கிட்டு இருந்த பிள்ளையா சரோஜா போய் எழுப்பியிருக்கா. அப்போ சரோஜாவை நம்ம பிள்ளை அடிச்சிட்டாளாம். ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு. சரோஜா என்னையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டா. உங்க பிள்ளை சரியில்லை, இந்த மாதிரி அடிக்கிறா, கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. என்னது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னால? அது எப்படி கூட்டிட்டு போக முடியும்? மாப்பிள்ள என்ன சொன்னாரு? சம்மந்தியம்மா என்ன சொன்னாவ? எல்லாரும் சேர்ந்து தாங்க சொன்னாவ. இந்த மாதிரி திமிரேட்டு அடிக்கிற பிள்ளை எங்களுக்கு வேண்டாம், கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாவ. என்ன சொல்றா ஆனந்தி? ஆமாங்க, சரோஜா மாமியார் கூட இப்ப என் கூட தான் இருக்காவ. அவியதான் ஒரு ஐடியா கொடுத்து ரூபிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் எல்லாரையும் அடிக்கிறான்னு சொல்லி வச்சிருக்காவ. என்னது, பேய் பிடிச்சிருக்கா? சும்மா அப்படி போய் சொல்லியிருக்கோம். அவ வீட்டுல எல்லாரையும் அடிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன சொல்றேன்னு தெரியாம பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க, பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, சாமியார் கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரூபி அவிய வீட்டுல தான் இருக்கா. பேய் ஓட்டுறவியல கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். நம்ம பிள்ளைக்கு தான் பேய் பிடிக்கல, பிறவு எப்படி? ஏங்க நீங்க தாங்க சாமியார் வேஷம் போட்டுட்டு வரணும். நானா? ஆமாங்க, வேற ஆள் கிடைக்கல. அதனால தான் உங்களை கேட்க. நீங்க தாடி மீசை எல்லாம் வச்சுட்டு தலைக்கு விக்கு வச்சுட்டு சாமியார் மாதிரி வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுட்டு வாங்க. இங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்ணுக்கு வேணாலும் ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிடுங்க. என்ன ஆனந்தி பேசுறா? நான் என்ன பக்கத்துலயா இருக்கேன் உடனே வர்றதுக்கு? நானே இங்க வேலை விஷயமா மாட்டிட்டு இருக்கேன். இப்போ உடனே கிளம்புனா கூட வர்றதுக்கு ராத்திரி ஆயிரும். ராத்திரி வந்தா பேய் ஓட்ட முடியும்? என்னது ராத்திரி ஆயிருமா? அது வரையும் அவி வெயிட் பண்ண மாட்டாங்களே, பெரிய பிரச்சனை ஆயிருங்க. உடனே கிளம்பி வாங்கலாம். இல்ல ஆனந்தி, ராத்திரி ஆகும் வர்றதுக்கு. அப்படியே சாமியார் கிட்ட போட்டு போனாலும் நாளைக்கு தான் போக முடியும். இப்போ முடியாது ஆனந்தி. நீங்க வேற அவசரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பிள்ளை மாட்டிக்கிட்டாங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சாமியாரை கூட்டு போலான்னா பிரச்சனை ஆயிரும். வேற ஏதாவது ஆள் கிடைக்காவலான்னு பாரு. வேற ஆளுக்கு எங்கங்க போறது? என்னாச்சு ஆனந்தி? ஏக்கா அவரால இப்ப வர முடியாத, வரதா இருந்தாலும் ராத்திரி ஆயிருமா. வேற ஆள் கிடைச்சா பாருன்னு சொல்லியாரு. வேற ஆளா? வேற ஆளுக்கு எங்க போவே? ஓ புருஷன் தான் சரியா இருக்கும். வேற ஆளுகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி எப்படி புரிய வைக்க தெரியலையேக்கா. ஆனந்தி, ஆள் கிடைக்காவலான்னு பாரு. நான் ராத்திரிக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்றேன். சரி போன வைங்க. ஏக்கா இப்ப என்னக்கா பண்றது? யார்கிட்டக்கா போய் கேட்க? உங்க மகனை வேணா சாமியார் வேஷம் போட சொல்றீங்களா? ஐயா மார்மம் உடனே கண்டுபிடிச்சிருவா. அவ சரியான வில்லி, நீயே பார்த்தால. ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளவு பெரிய விஷயமா ஆக்கிட்டானே. ஏக்கா முதல்ல சரோஜா ரொம்ப நல்ல பிள்ளை, என் மகளெல்லாம் நல்லா பார்த்துடுவான்னு சொன்னியே. இப்ப என்னடானா பெரிய வில்லி அப்படி இப்படின்னு பயமுறுத்துறீங்களக்கா. என் மகளை பத்தின விஷயம் தெரிய வந்தா கூட ஒன்னும் பிரச்சனை ஆகாதுன்னு சொன்னீங்களே. அது வந்து ஆனந்தி, என் மர்மம் நல்லவதான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல சரியான கோவக்காரி. அதனாலதான் சொன்னேன். இப்ப எங்க போய் ஆள தேட? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம ஊர்னா கூட யாரையாவது ஏற்பாடு பண்ணிடலாம். இங்க எங்க போய் தேட? அம்மா தாயே, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கம்மா. பிச்சை போடுங்கம்மா. ஆமாம்மா, நீங்க பெரிய மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. அவிய சின்ன மகாலட்சுமி மாதிரி இருக்காவ. பிச்சை போடுங்கம்மா. ஆமாம்மா, பெரிய மகாலட்சுமிமா. பிச்சை போடுங்கம்மா. பரவாயில்லம்மா, ஜிபே பண்ணுங்க. ஆமாம்மா, போன்லயாவது பணம் அனுப்புங்கம்மா. இப்பெல்லாம் யாருமே கையில சில்லறையே வச்சுக்கிட்டது இல்ல. அதனால நாங்க அவங்க ரேஞ்சுக்கு மாறிட்டோமா. பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, நேரடியா நீங்க பேங்க்குக்கே பணம் அனுப்பலாம். QR கோடு தட்டுக்கு பின்னாடி தான் ஒட்டி வச்சிருக்கேன். போன் இருந்தா போன்லயே பணத்தை அனுப்பிருங்க. எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன ஆனந்தி, பணத்தை போன்ல அனுப்பிடுவோமா?
முடிச்சிடலாம். அந்த சலூனுக்கு கூட்டிட்டு போனா 5 நிமிஷத்துல முடிய வெள்ளையாக்கிடுவாவ. தாடியும் அப்படியே வெள்ளை அடிக்க சொல்லிடலாம். தான் அடிப்பாவே, வெள்ளை எப்படி அடிப்பாவே? ஏக்கா எல்லாத்துக்குமே கலரிங் எது இருக்குக்கா? அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, பிக்காது வாங்கி வைப்போம். அப்படி வச்சுட்டா யாருக்குமே இவனை அடையாளம் தெரியாது. சாமியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போவோம்க்கா. நம்மகிட்ட இப்ப டைம் வேற இல்ல. ரூபி வேற பாம்போல அங்க இருப்பா. கண்டுபிடிச்சிட்டாவனா போச்சு. இவருக்கு கெட்டப் போட்டு கூட்டிட்டு போலாம்க்கா. பேசி பாருங்களா? ஆனந்தி எப்படி பேச? எம்மா மகாலட்சுமிமா, என்னம்மா பேசிட்டே இருக்கிய? நான் 4 தெருவுக்கு போனோம்மா, பிச்சை போடுங்கம்மா. தம்பி, அது வந்து ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? என்னது, நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா? எனக்கே நீங்க தாம்மா உதவி செய்யணும். நான் உதவி கேப்போர், நீங்க தாம்மா எனக்கு பிச்சை போடணும். என்ன செஞ்சு தொலைக்க? இப்ப எங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ, உங்ககிட்ட கையில காசு இல்லையோ? அப்போ ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு என் பின்னாடியே வாங்க. 4 தெருவு சுத்தினா கலெக்ஷன் அமோகமா கிடைக்கும். என்னைய பார்த்தா பிச்சைக்காரி மாதிரியா இருக்கு. இப்ப நான் மகாலட்சுமி இல்ல? இல்லக்கா, நீங்க தானே என்கிட்ட உதவி கேட்டிய. அது வேற ஒரு உதவி. என்னதுங்கக்கா? அது வந்து இவன் மவளை இந்த ஊருக்குள்ள ஒரு வீட்ல கட்டி கொடுத்துருக்கா. ஏமா, புருஷன் எதுவும் சரியில்லையா? வேணா அந்த பிள்ளைய எனக்கு கட்டி கொடுங்க, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல. பிச்சை எடுக்கிறேன்னு நினைக்காதங்கம்மா, எனக்கு காரே இருக்கு. என்னது காரா? ஆமாம்மா, கூடிய சீக்கிரம் ஒரு கப்பல் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கப்பல் வாங்க போறீங்க? பேசாம நம்ம மகளுக்கு பேசிட்டா என்ன? சீச்சி, இவனே பிச்சைக்காரன். இவனெல்லாம் என் மக கெட்ட மாட்டான். இங்க பாருங்க, என் மக வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு. அவளை கட்டி கொடுத்த வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை? என் மக அந்த வீட்ல உள்ளவியெல்லாம் அடிச்சிட்டாளாம். அதுக்காக கோவப்பட்டுட்டு என் மகளை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அவிய சண்டை போட்டியாவ. அதனால என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அவியிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டோம். பேய் ஓட்ட சாமியார் கூட்டிட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என் மகளுக்கு பேயெல்லாம் பிடிக்கல. அவளுக்கு அது ஒரு வியாதி. எல்லாரையும் போட்டு அப்படியே அடிப்பா. அது மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்குலாம் தெரியாது. இப்போ அடிச்சு மாட்டிக்கிட்டா. அதனால பேய் பிடிச்சிருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம். நீங்க தான் சாமியார் வேஷம் போட்டுட்டு எங்க கூட வந்து என் பிள்ளைய காப்பாத்தணும். என்னது, நானா? ஆமா தம்பி, சாக்காவாத. ஒண்ணும் இல்ல. சாமியார் கெட்டப்பு போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வரணும். அந்த பிள்ளைக்கு பேய் ஓட்டிய மாதிரி நடிக்கணும். அப்புறம் பேயை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளவுதான். ஐயோ, இது ஏதோ ஏட கூடமா இருக்கும் போல. நான் வரலமா. நீங்க பாட்டுக்க நெஜ போயிட்டு நீ மாட்டி விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது? எனக்கு பேய்னாவே பயம். என்ன, அது வந்து என் பிள்ளைக்கு பேயெல்லாம் பிடிக்கல. நாங்க சும்மா தான் சொல்லியிருக்கோம். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு பத்தியலா, அதனால எல்லாரையும் பிடிச்சி அடிச்சிருக்கா. அதனாலதான் நாங்க இப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். சாமியார் கூட்டிட்டு போலன்னா அங்க நாங்க மாட்டிக்கிடுவோம். இப்ப இந்த ஊர்ல யாருமே எங்களுக்கு தெரியவும் செய்யாது. நீங்க தான் வந்து பிச்சை கேட்டியா, நாங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேக்குறோம். எங்களுக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. எவ்வளவு பணம்னாலும் தாரோம். இவ்வளவு நாளும் தருவீங்களா? ஆமா தருவோம். நீங்க ரொம்ப அதிகமா கேட்டுறாதங்க. எனக்கு ஒரு 10. ஐயோ, 10? அதெல்லாம் ரொம்ப அதிகமாச்சு. கொஞ்சம் கம்மியா கேளுங்களா? சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஒரு 8. ரொம்ப அதிகமா இருக்கே. கொஞ்சம் குறைச்சு கேளுங்கனே. பிள்ளையோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சரிம்மா, கடைசியா ஒரே முடிவு 5. கடைசியா 5? ஆமா, அது கம்மியாலாம் வர முடியாது. 5000 தாங்க, உடனே நடிக்க வாரேன். என்னது 5000-ஆ? எப்பாடா, நான் கூட 5 லட்சமோடு பயந்துட்டேன். 10ன்னு கேட்டது அப்படின்னா 10,000 தான் அப்படி கேட்டாரா? நான் 10 லட்சமோன்னு நினைச்சிட்டேன். சரி, 5000 தானே, கொடுத்துடலாம். 5000-ஆ? சரி சரி, தந்துறியே. ஆனந்தி, நல்ல கூட 5000த்துல நடிக்கிறதுக்கு ஆள் கிடைச்சிக்கிட்டு. வா, அப்படியே வீட்டுக்கு போவோம். ஏக்கா, அவர் பிச்சைக்கார மாதிரி இருக்காரு. பிச்சைக்கார மாதிரி இல்ல, பிச்சைக்காரனே தான். ஏக்கா, நம்ம சாமியார கூட்டிட்டு போனோம். இவருக்கு கெட்ட போடணும்ல. ஆமால ஆனந்தி, அத மறந்து தொலைச்சிட்டேனே. ஏனே, உங்களுக்கு ஒரு விக்கு வைக்கணும், தாடிலாம் ஒட்டணும். இல்லனா இதே மண்டையில கலர் அடிக்கணும். அப்பதான் அங்க கூட்டிட்டு போக முடியும். எதுக்குக்கா நான் இப்படியே வாரேன்? அது இந்த ஊருக்குள்ள பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் உங்களை பாத்துருப்பாவல்ல. அவியல இந்த ஊர்ல, அதனால தான் கெட்டப்பு மாத்தணும்னு சொல்லி ஆனந்தி. வாங்க, கெட்டப்பு மாத்தி சாமியார் Dress போட்டுட்டு போவோம். சரிங்கக்கா, வாரேன். ஆனா பேசினபடி 5000 முழுசா தந்துடணும். தரலனா அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி கொடுத்துருவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டானே. நான் பேசினபடி 5000 தந்துருவேன். நீங்க அவியிட்ட மட்டும் எதுவும் சொல்லிராதங்க. அப்புறம் அவ்வளவுதான், என் மகளோட வாழ்க்கை வீணா போயிடும். சரி சரி. அதெல்லாம் ஆனந்தி பேசின ரூபாயை தந்துருவா.
சரிங்கக்கா. எம்மா தாயே. ஆனந்தி சூப்பரா ஒரு ஆள் கிடைச்சிட்டு. ஏக்கா அவருக்கு எப்படிலாம் நடிக்கணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கக்கா. அங்க வந்து எதையாச்சும் உதப்பிட போறாரு அப்புறம் மாட்டிக்கிடுவோம்.